பாருங்க ட்ராலி பேக் தரோம். அஃபோர்டபிள் பிரைஸ்ல ரொம்ப ரிச்சா எலகண்டா இருக்கு பாருங்க. ஒரு டேமேஜ் கூட இல்லாம உங்களுக்கு வீட்டுக்கு அப்படியே வந்துருங்க. எங்களுக்கு வந்து ஒரு மேனுஃபேக்சர் யூனிட்டே எங்களுக்கு வந்து கிடைச்சிருச்சு. ஃப்ரீயாவே வந்து சர்வீஸ் பண்ணியும் கொடுக்குறாங்க. ஒரு பீஸ் கூட குடுக்குறேன்னு சொல்லிருக்காங்க. டஃபில் பேக்ஸ்லயே வந்து 4 சைஸஸ் இருக்குங்க. அது வந்து கிளாத், இது வந்து மோல்டட் பிளாஸ்டிக். எக்ஸ்ட்ரா சப்போர்ட்காக இது கொடுத்திருக்காங்க. ஹேண்டில் வந்து கொஞ்சம் அதுக்கேத்த மாதிரி கம்ஃபர்டபுளா கொடுத்திருக்காங்க. இதுல வந்து டபுள் லேயர் வீல், செக்யூரிட்டி லாக்னு ஒன்னு கொடுத்திருக்காங்க. சோ மேனுஃபேக்சர் யூனிட்ல இருந்தே எடுக்கிறதுனால நம்மளுக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் ஆஃபர் கொடுத்திருக்காங்க. ஹெவி மாடல்ல வந்து 3 சைஸஸ் இருக்கு. ட்ராலி பேக் வந்து எங்க ஹோல்சேல்ல கிடைக்கும் அப்படின்றது நாங்க செக் பண்ணி பார்த்ததுல எங்களுக்கு வந்து ஒரு மேனுஃபேக்சர் யூனிட்டே எங்களுக்கு வந்து கிடைச்சிருச்சு. நம்ம சென்னையிலேயே ட்ராலி பேக் செய்யக்கூடிய ஃபேக்டரி வந்து இருக்குன்னு சொன்னா நம்ப முடியுதுங்களா? யூனிக் ஸ்டைல்ன்ற வந்து ஒரு ஃபேக்டரியே வந்து கிடைச்சிருக்கு. சோ நாங்க அதுக்கு தான் இப்போ நாங்க வந்திருக்கோம். இந்த யூனிக் ஸ்டைல் ட்ராலி கம்பெனிக்கு எப்படி வரணும்னு பாத்தீங்கன்னா, சென்னை பெரியமேட்ல இருக்கிற வெட்னரி காலேஜ் பக்கத்துலயே ஒரு ரோடு போகுது. அந்த ரோடு பேரு தான் பராக்ஸ் ரோடு. அந்த ரோட்ல வந்துட்டே இருந்தீங்கன்னா ரைட் சைட்லயே இருக்குதுங்க இந்த ஃபேக்டரி. பில்டிங் மேலவே யூனிக் ஸ்டைல்ன்ற போர்டே போட்டிருப்பாங்க. ஆனா ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லயே இருக்குதுங்க அந்த மேனுஃபேக்சர் யூனிட். வேற ஏதாவது தெரிஞ்சுக்கணும் டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா கீழ இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க கால் பண்ணி நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ட்ராலிலயே பாத்தீங்கன்னா இதுதாங்க ஸ்டார்டிங் மாடல். இது வந்து பாத்தீங்கன்னா மீடியம் குவாலிட்டி. நம்மளுக்கு இன்னும் ஹையா வேணும் அப்படின்னா இது வந்து ஹெவி டியூட்டிங்க. இப்போ இது வந்து நம்மளுக்கு கிளாத் மெட்டீரியல்ல இருக்கு. இதுவே நம்மளுக்கு வந்து மோல்டட்ல வேணும் அப்படின்னா பிளாஸ்டிக் மெட்டீரியல்ல கொடுத்திருக்காங்க பாருங்க. நம்மளுக்கு பிரைஸை விட குவாலிட்டி ரொம்ப முக்கியம் இல்லையா? எப்படி குவாலிட்டியா மேனுஃபேக்சர் பண்றாங்க அப்படின்றத ப்ராசஸை நம்ம நேர்லயே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வாங்க இத பார்த்துட்டு நம்ம என்னென்ன சைஸ்ல இருக்கு, எவ்வளவு டிசைன்ல இருக்குன்றத பேக் வந்து நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டிச்சிங் யூனிட்டுங்க. ட்ராலிக்கு தேவையான பேஸ்லாம் அங்கேயே கட் பண்ணி ஸ்டிச் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் எக்ஸஸா இருக்கிறதெல்லாம் கட் பண்ணி எடுத்துட்டு டபுள் லேயர் ஸ்டிச்சிங்கும் போட்டுடுறாங்க. ஒரு வாட்டி குவாலிட்டியை என்ஷூர் பண்ணிட்டு உள்ள இருக்கிற போர்ஷன்ஸ் அப்புறம் ஜிப்பை எல்லாத்தையும் அட்டாச் பண்ணிடுறாங்க. ஸ்டிச்சிங் முடிஞ்ச அப்புறமா ட்ராலியோட ஸ்ட்ரென்த்துக்காக ஸ்ட்ராங்கான ஸ்டீல் ஃப்ரேம்ஸ் எல்லாம் உள்ள இன்சர்ட் பண்றாங்க. அதுக்கப்புறம் ஹேண்டில், வீல்ஸ் எல்லாத்தையும் அட்டாச் பண்ணி டைட் பண்ணிடுறாங்க. எல்லா ப்ராசஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஃபைனல் இன்ஸ்பெக்ஷன் பண்ணிடுறாங்க. இது ஒரு பெரிய ப்ராசஸ்ங்க. இது ஃபுல்லாவே பார்த்தோம்னா நம்மளுக்கு நிறைய டைம் எடுக்கும் அப்படின்றதுனால நான் உங்களுக்கு சும்மா சிம்பிளா கொஞ்சமா காமிக்கிறேன். இது நேர்ல பார்த்ததுனால எனக்கே ரொம்ப ஆச்சரியமா இருக்குங்க. நம்ம சிம்பிளா ஒரு ட்ராலியை வாங்கிட்டு வந்துடுறோம். அதுக்கு பின்னாடி இவ்வளோ கஷ்டமோ இவ்வளோ பேரோட உழைப்போ இருக்குன்னா பார்த்துக்கோங்களேன். பாத்தீங்கன்னா 4 கலர்ல இருக்கு. இது வந்து மெயின் கம்பார்ட்மெண்ட்ங்க. அதுக்குள்ள ஒரு சின்னதா வந்து சீக்ரெட் வந்து ஜிப் ஒன்று இருக்கு. ஸோ நம்ம வந்து இங்க திங்ஸ் எல்லாம் வந்து வச்சுக்கலாம். அது இல்லாம நெக்ஸ்ட் ஃப்ரண்ட்லயும் வந்து ஒரு கம்பார்ட்மெண்ட் இருக்கு பாருங்க. இது நம்ம கம்ஃபர்டபுளா நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். எடுத்துட்டு நம்ம ஷோல்டர்லயே மாட்டிக்கலாம். அப்படி இல்லைன்னா இங்க பாருங்க வீல் கூட இருக்கு. ஸோ இந்த வீல் வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணோம்னா இது அந்த வீலுக்காகவே வந்து சைட்ல ஒரு டேக் கொடுத்துருக்காங்க. நம்ம இப்படி வச்சுட்டு அப்படியே வந்து இதை மூவ் பண்ணிக்கலாம். நம்ம பேக வந்து கீழே வைப்போம் இல்லையா? சோ அப்ப வந்து பேக் தேயாம இருக்கிறதுக்காக கீழே இருந்து 2 புஷ் கொடுத்துருக்காங்க. டஃபில் பேக்ஸ்லயே வந்து 4 சைஸஸ் இருக்குங்க. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 18 இன்ச்சஸ். இது வந்து நெக்ஸ்ட் 20 இன்ச்சஸ், 22 இன்ச்சஸ் ஒன்னு இருக்கு. அப்புறம் வந்து 24 இன்ச்சஸ். எல்லாமே ஒரே பேட்டர்ன்ல தாங்க இருக்கும். ஆனா சைஸ் மட்டும் நமக்கு டிஃபர் ஆகும். இந்த பேக்கோட பிரைஸ் நம்ம இப்ப பாத்துடலாம். இது வந்து 18 இன்ச்சஸோட பிரைஸ் பாத்தீங்கன்னா 349 rupees மட்டும் தாங்க. இதுவே வெளியில வந்து பெரிய பெரிய ஸ்டோர்ஸ்ல பாத்தீங்கன்னா கண்டிப்பா 800 rupees இருக்கும். இங்க வந்து மேனுஃபேக்சர் கிட்டவே பாத்தீங்கன்னா 349 rupees மட்டும் தான். அதே மாதிரி 20 இன்ச்சஸோட பேக் வந்து 399. 22 இன்ச்சஸோட பிரைஸ் பாத்தீங்கன்னா 449. 24 இன்ச்சஸோட பிரைஸ் பாத்தீங்கன்னா 499 ஒன்லி. பேக் வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் 499 தாங்க. பட் நம்ம வெளியில எல்லாம் போறோம்னு வெச்சுக்கோங்களேன், கண்டிப்பா 1200 1000 rupees வந்து குறையாம வச்சிருப்பாங்க. நம்ம இப்போ வந்து மேனுஃபேக்சரிங் யூனிட்ல இருந்து எடுக்கிறதுனால நம்மளுக்கு அந்த அதே பிரைஸ் தான் கொடுக்குறாங்க. எக்ஸஸ் எதுவுமே வைக்கவே இல்ல. சோ வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும், அஃபோர்டபுளாவும் இருக்கும். பிரைஸ் தாராளமா வாங்கிக்கலாம். நம்ம என்ன டிஃபரன்ஸ் இருக்குன்னு உங்களுக்கு நான் காமிச்சிடுறேன். ஃபர்ஸ்ட்ல இதுல பாத்தீங்கன்னா ரவுண்ட் குவாலிட்டில வந்து வச்சிருப்பாங்க. ரவுண்ட் டைப் ட்ராலி ஸ்டாண்டுங்க இது. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இது வந்து ஸ்கொயர் டைப்ல இருக்கிற ஸ்ட்ராங் ஸ்டீல். இந்த ட்ராலில பாத்தீங்கன்னா இது வந்து ரவுண்ட் ஷேப் வெளியே தெரியும். சோ இதுலயே வந்து இந்த குவாலிட்டிலயோ இது வந்து ஸ்கொயர் டைப், இதுலயும் வந்து உங்களுக்கு வெளியில தெரியும். சோ நம்மளுக்கு வந்து வெளியவே வேண்டாம், இந்த மாதிரி ஸ்டாண்ட் வந்து வெளியே தெரிய வேணாம், நம்மளுக்கு வந்து கொஞ்சம் பெர்ஃபெக்ட்டா இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த பேக்கு போயிடலாம். நம்ம இதுவும் ஸ்கொயர் டைப் தான், பட் உங்களுக்கு வந்து வெளியில தெரியாது. நெக்ஸ்ட் நம்மளுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாத்தீங்கன்னா வீல் தான். ஏன்னா நம்ம பிடிச்சி இழுத்துட்டு போகும்போது வீல் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கணும் இல்லையா? இதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் காமிச்சேன் இல்லையா, அந்த குவாலிட்டியில இப்போ உங்களுக்கு வீல் வந்து 3 வீல்ஸ் இருக்கு.
இதுல வந்து சிங்கிளா இருக்கு பாருங்க வீல், டபுள் வீல் கிடையாது, பட் சிங்கிளா இருக்கு, பட் நல்லா தான் இருக்கு. நெக்ஸ்ட் மாடல்ல வீல் வந்து பாத்தீங்கன்னா ஹெவியா இருக்கு பாருங்க வீல். இதுலயும் 3 வீல்ஸ் இருக்கு, ஆனா பட் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கு நல்லா. இதுல அடிஷனலா இன்னொன்னு இருக்கு பாருங்க, இது எக்ஸ்ட்ரா சப்போர்ட்காக இது கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளுக்கு வந்து லக்கேஜ் வந்து ரொம்ப வெயிட்டா இருக்கு, கம்ஃபர்டபுளா இல்லைன்னா நம்ம இது வந்து புஷ் பண்ணி நம்ம வெளியே எடுத்தோம்னா நம்மளுக்கு கம்ஃபர்டபுளா வந்து ஸ்டாண்ட் அப்படியே வச்சுக்கலாம். எக்ஸ்ட்ரா சப்போர்ட் கிடைக்கும், கீழே விழாது. ஸோ எக்ஸ்ட்ரா சப்போர்ட் வந்து 2 குவாலிட்டிலயுமே வந்து நம்மளுக்கு வருது, ஏன்னா வந்து வெயிட் தாங்க முடியாம சாயாம இருக்கிறதுக்காக கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஹேண்டில், இதுல வந்து சாதாரணமா இருக்கு பாருங்க ஹேண்டில், அதை விட சூப்பரா வந்து இந்த குவாலிட்டிக்கு ஏத்த மாதிரி ஹேண்டில்ஸ் வந்து டிஃபர் ஆகுது. இது வந்து நெக்ஸ்ட் குவாலிட்டி அப்படின்றதுனால ஹேண்டில் வந்து கொஞ்சம் அதுக்கேத்த மாதிரி கம்ஃபர்டபுளா கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் உங்களுக்கு காமிச்சா இல்லையா, அது ஃபுல்லாவே வந்து கிளாத்ல செஞ்சது. ஸோ இதுக்கு வேண்டாம் நம்மளுக்கு வந்து மோல்டட்ல வேணும்னா இங்க பாருங்க, மோல்டட்லயும் வந்து அதே மாதிரி தான் இருக்கு. அது வந்து கிளாத், இது வந்து மோல்டட் பிளாஸ்டிக். ஸோ அதுல என்ன இருக்கும் அதே தான் இதுலயும் இருக்கும். இந்த பிளாஸ்டிக் டிசைன் பாத்தீங்கன்னா பார்க்கவே ரொம்ப எலகண்டா இருக்கு. இந்த ஹேண்டில் பாருங்க, எக்ஸ்டெண்ட் கூட பண்ணிக்கலாம் நம்ம, சூப்பரா இருக்கு. 3 ஸ்டெப். ஸோ எவ்வளவு வேணுமோ ஹைட் அதுக்கேற்ற மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ரெண்டாவது இங்க பாருங்க, வீல் கூட பாருங்களேன், சிங்கிள் கிடையாது, டபுள் வீல். இதுல பாருங்க எல்லாத்துலயுமே வந்து சிங்கிள் லேயர் கொடுத்துருப்பாங்க, பட் இதுல வந்து டபுள் லேயர் வீல். நம்ம வந்து ட்ராலி பேக்ல வந்து எப்பவுமே பூட்டு தாங்க போடுவோம், ஆனா இங்க பாத்தீங்கன்னா செக்யூரிட்டி லாக்னு ஒண்ணு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளுக்கு ஏத்த மாதிரி வந்து யூஸ் பண்ணிக்கலாம், யாருமே வந்து இதை ஓபன் பண்ணவே முடியாது. நம்மளுக்கு ஏத்த மாதிரி நம்பர் செட் பண்ணிக்கலாம், செக்யூரிட்டி லாக். ஸோ நம்பர் மட்டும் மறக்காம பாத்துக்கோங்க. இப்போ நம்ம உள்ள வந்து என்னென்ன கம்பார்ட்மெண்ட்ஸ் எப்படி இருக்கு அப்படின்றத நம்ம உள்ள பாத்துடலாம். உள்ள வந்து ஒரு மெயின் கம்பார்ட்மெண்ட் இருக்கு, அதுக்கப்புறம் இன்னொரு ஜிப் இருக்கு. இங்க கூட நம்ம துணி வச்சுக்கலாங்க, இங்க ஒண்ணு இருக்கு. அதுக்கப்புறம் இது ஒரு ஜிப் இருக்கு, இங்க வந்து துணி வச்சுட்டு நம்ம இங்க லாக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இங்க மேலவும் துணி வச்சு லாக் பண்ணிடலாம். இது பாருங்க லாக் கூட வச்சிருக்காங்க. இங்க ஒரு எலாஸ்டிக் பேண்ட் இருக்கு. நம்ம யூஸ்வலா வந்து துணி வச்சாக்கா கீழே கொட்டாம இருக்கிறதுக்காக இதை வந்து யூஸ் பண்ணுவோம் இல்லையா. நான் சொன்னேன் இல்லையா ஃபர்ஸ்டே 4 கலர் இருக்குன்னா அதே கலர் வந்து இதுலயும் கொடுத்துருக்காங்க. கேபின் சைஸ், அப்புறம் மீடியம், அதுக்கப்புறம் லார்ஜ். இப்போ வாங்க பிரைசஸ் எவ்வளவு இருக்குன்னு பாத்துடலாம். இது பாத்தீங்கன்னா 20 இன்ச்சஸ்ங்க. 20 இன்ச்சஸோட பிரைஸ் பாத்தீங்கன்னா 449 ஒன்லிங்க. நெக்ஸ்ட் வந்து 24 இன்ச்சஸ். இந்த 24 இன்ச்சஸோட பிரைஸ் பாத்தீங்கன்னா 499 ஒன்லி. இப்போ இந்த ரெண்டு பேக்குமே பாத்தீங்கன்னா 948 வருதுங்க. பட் நம்மளுக்கு வந்து ஊருக்கு போறதுக்கு வந்து இந்த மாதிரி 2 சைஸ்லயே வேணும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி காம்போவா நம்ம எடுத்தோம் அப்படின்னா மேனுஃபேக்சர் யூனிட்ல இருந்தே எடுக்கிறதுனால நம்மளுக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் ஆஃபர் கொடுத்துருக்காங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா இது ரெண்டுமே 948 தான், பட் நம்மளுக்கு ஆஃபர்ல வந்து 899க்கு கொடுக்குறாங்க. அதே மாதிரி மீடியம் குவாலிட்டிலயும் வந்து உங்களுக்கு ஆஃபர் இருக்கு. இதுலயும் 2 சைஸ் வருது, இங்க பாருங்க. சேம் சைஸஸ் தான், 20 and 24 இன்ச்சஸ். ஜஸ்ட் அதை விட ஒரு 100 rupees தாங்க அதிகமா இருக்கு. இது வந்து 549 அண்ட் வந்து இது வந்து 599. இது ரெண்டுமே சேர்த்தீங்கன்னா 1148 வருதுங்க. பட் நம்மளுக்கு காம்போல ஒரு ஆஃபர் வந்து கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே காம்போல நம்ம வந்து எடுத்தோம்னு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் 1099க்கு கொடுக்குறாங்க. ரொம்ப பிரைஸ் வந்து ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுளா இருக்கு, ஏன்னா மேனுஃபேக்சரே நம்மளுக்கு வந்து கொடுக்கறதுனால ரொம்ப ஆஃபர்ல கம்மி பண்ணி கொடுக்குறாங்க. நீங்க பெரிய பெரிய கடையில போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த மாதிரி காம்போ ஆஃபர்லாம் உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது. ஜஸ்ட் ஒரு சிங்கிள் பீஸ் இது பாருங்க, இந்த 20 இன்ச்சஸே உங்களுக்கு வந்து 1500ல கொடுப்பாங்க, டேம் ஷுவர் நான் சொல்றேன். பட் இங்க இந்த காம்போலயே உங்களுக்கு வந்து 1099, 899 அண்ட் வந்து இந்த காம்போ வந்து பாத்தீங்கன்னா 1099 அந்த மாதிரி கொடுக்குறாங்க. வெளியில வேற எங்கேயுமே கிடைக்கவே கிடைக்காது, நான் கண்டிப்பா ஷுவரா சொல்றேன். 449க்கு யாருங்க ட்ராலி பேக் தரா? நம்ம ஸ்கூல் பேக்கே வந்து 500, 600, 700 ரேஞ்ச்ல இருக்கு. ட்ராலி பேக் 20 இன்ச்சஸ் 449க்கு யாருங்க கொடுக்குறா? இந்த ஹெவி மாடல்ல வந்து 3 சைஸஸ் இருக்கு. அதுல வந்து உங்களுக்கு ஃப்ரண்ட்ல எக்ஸ்ட்ராவா பாத்தீங்கன்னா ஒரு பவுச் ஒன்று இருக்கு. ஸோ நம்மளுக்கு வந்து திங்ஸ் சட்டு நம்ம எடுக்கிற மாதிரி இங்க பிரஷ் அப்படின்னா வேற ஏதாவது லிப்ஸ்டிக் அது மாதிரி வச்சுக்கலாம். இந்த 3 சைஸோட பிரைஸ் பாத்தீங்கன்னா இது 20 இன்ச்சஸோட பிரைஸ் வந்து 849ங்க. நெக்ஸ்ட் சைஸோட பிரைஸ் பாத்தீங்கன்னா 899ல கிடைக்குது. அடுத்தது லாஸ்ட் 28 இன்ச்சஸ், இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா 999 இருக்குது. பெரிய சைஸ்ங்க. நம்ம வந்து ஃபாரின்க்கு வேற எங்கேயாவது நம்ம வந்து டிராவல் பண்ணும்போது இருக்கிறதுலே பெரிய சைஸ் தான் நம்ம வந்து சூஸ் பண்ணுவோம், அதை தான் ப்ரிஃபரும் பண்ணுவோம். வெளியில வந்து நாங்களே வந்து கேட்டு விசாரிக்கும் போது அந்த பேக் 7000, 8000 சொல்றாங்க. பட் இங்க மேனுஃபேக்சர் யூனிட்ல வந்து இவங்க கொடுக்கறது ஜஸ்ட் 999ல கொடுக்குறாங்க. இப்போ இந்த 3 பிரைஸையும் நம்ம வந்து ஆட் பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன் 2747 வருதுங்க. காம்போ வந்து வேணும் அப்படின்னு வச்சுங்கன்னா அதுக்கும் ஆஃபர் இருக்கு. ஜஸ்ட் 2599க்கு கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் வந்து மோல்டட் பேக்கோட ரேட் பார்த்துடலாம். இது வந்து 20 இன்ச்சஸோட பிரைஸ் வந்து 1300. நெக்ஸ்ட் மீடியம் சைஸோட பிரைஸ் பாத்தீங்கன்னா 1500.
லாஸ்ட் the biggest சைஸ் வந்து பாத்தீங்கன்னா 1700. இது மூணுமே சேர்த்தீங்கன்னா 4500 வருதுங்க. இதுலயே உங்களுக்கு ஆஃபர் கொடுத்துருக்காங்க, காம்போ ஆஃபர். இது மூணுமே சேர்த்து எடுத்தீங்கன்னா 4299 எடுத்துக்கலாம். அதாவது 4299 ரூபாய்க்கு இந்த காம்போ ஆஃபர் கொடுக்குறாங்க. வேற எங்கேயுமே கிடைக்கல. ஆனா இங்க வந்து மேனுஃபேக்சர் யூனிட்னாலே நம்மளுக்கு வந்து 4299க்கு இந்த மூணுமே கொடுக்குறாங்க ஆஃபர்ல. வெளியில எல்லாம் போனீங்கன்னா பெரிய பெரிய கடையில எல்லாம் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் இந்த ஒரு ட்ராலி பேக்வே வந்து 4000 5000 அந்த மாதிரி இருக்கும். பட் இது மூணுமே காம்போல நம்மளுக்கு ஜஸ்ட் 4299க்கு கொடுக்குறாங்க. இவ்ளோ கம்மியில கிடைக்குது அப்படின்றதுனால நீங்க கண்டிப்பா வந்து குவாலிட்டியை பத்தி யோசிப்பீங்க. நான் வந்து சொல்றேன், கண்டிப்பா வந்து குவாலிட்டியில வந்து நான் செக் பண்ணாம நான் சொல்லவே மாட்டேன் அண்ட் ரெஃபரும் பண்ண மாட்டேன். கண்டிப்பா குவாலிட்டியில நல்ல வர்த்தான பீஸ் தான் இது. இப்போ நீங்க வந்து ஃப்ரீக்வென்ட் டிராவலரா இருந்தீங்கன்னா, அப்படி இல்ல நம்ம வந்து டிராவல் பண்ண போறோம் அப்படின்ற ஐடியால இருக்கீங்க அப்படின்னா, இது வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. மிஸ் பண்ணாம நீங்க வந்து செக் பண்ணி பார்த்துட்டே நீங்க வாங்கிக்கலாம். அது மட்டும் இல்லைங்க, நீங்க ஒரு ரீசெலரா இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இது ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி. ஏன்னா உங்களுக்கு கம்மி காஸ்ட்ல வந்து இந்த மாதிரி பேக்லாம் கிடைக்குது. நீங்க வாங்கிட்டு போய் ரீசேல் பண்ணீங்கன்னா டபுள் ட்ரிபிள் ரேட்ல வச்சீங்கன்னா கூட வாங்குவாங்க கண்டிப்பா. அதை விட ஹை ரேஞ்ச்ல தான் வச்சு விக்கிறாங்க. இந்த ஒரு மேனுஃபேக்சர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சிங்கிள் பீஸ்லாம் கொடுக்கவே மாட்டாங்க. ஏன்னா வந்து ரீட்டைலே வந்து சிங்கிள் பீஸ் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இது வந்து மேனுஃபேக்சர் யூனிட். ஆனா நம்மளுக்காக ஒரு பீஸ் கூட குடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. நீங்க வந்து நிறைய வந்து வாங்குறீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு வந்து டிஸ்கவுண்ட்டும் கொடுப்பாங்க. வெளியில கடையில பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வாரண்டி கொடுப்பாங்க. இங்க வாரண்டி கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்ற டவுட்டே உங்களுக்கு வேண்டாம். இவங்களும் உங்களுக்கு வாரண்டி வந்து கொடுக்குறாங்க. 2 இயர்ஸ் கொடுக்குறாங்க. எல்லா சூட் கேஸ்க்குமே உங்களுக்கு வந்து 2 இயர்ஸ் வந்து வாரண்டி கொடுக்குறாங்க. உங்களுக்கு சப்போஸ் நடுவுல ஏதாவது ஒரு ஃபால்ட் இருக்கு அப்படின்னா இவங்க ஃப்ரீயாவே வந்து சர்வீஸ் பண்ணியும் கொடுக்குறாங்க. பண்டல் பண்டலா பேக்கேஜிங் பண்ணி வச்சிருக்காங்க. எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபுல்லா கொரியர் போகுது வெளியூருக்கு. கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன்ல லொகேஷன் உங்களுக்கு வந்து ஷேர் பண்றேன். நீங்க டைரக்டா வந்து கூட நீங்க பாத்துக்கலாம். அப்படி உங்களுக்கு வந்து ரூட் தெரியல அப்படின்னா உங்களுக்கு கீழே கான்டாக்ட் நம்பரும் கொடுத்துருக்கேன். ஃபோன் பண்ணி கூட கன்ஃபார்ம் பண்ணிட்டு நீங்க வந்து பார்த்து வாங்கிக்கலாம். மேனுஃபேக்சர் பிளேஸ்க்கே கூட நீங்க வந்து வாங்கிக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்ல. சப்போஸ் நீங்க வந்து வெளியூர்ல இருக்கீங்க, உங்களால வர முடியல அப்படின்னு சொன்னா அந்த நம்பருக்கு நீங்க வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்க. நாங்க இந்த மாதிரி இந்த அட்ரஸ்ல இருக்கோம், எங்களுக்கு வந்து இந்த பேக் வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்க வந்து உங்களுக்கு கொரியர் அனுப்பிடுவாங்க. கொரியர் சார்ஜஸ் பாத்தீங்கன்னா மினிமமா தாங்க வரும். அதை நீங்களே அடிஷனலா பே பண்ணி வாங்கிக்கலாம். உங்களுக்கு வந்து கலர், சைஸ், டிசைன் எது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நம்பருக்கு நீங்க வந்து சென்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா கொரியர் பண்ணிடுவாங்க. பேக்கேஜஸ் வந்து எப்படி வரும் அப்படின்ற டவுட்டே உங்களுக்கு வேணா, இங்க பாருங்க அவங்களே பேக் பண்ணி காமிச்சிட்டாங்க. சோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து கொரியர் வரும். ஸ்ட்ராங்கான ஒரு கார்கேட்டட் பாக்ஸ்ல உங்களுக்கு ஃபுல்லா கவர் பண்ணி கொடுக்குறாங்க பாருங்க. ஒரு டேமேஜ் கூட இல்லாம உங்களுக்கு வீட்டுக்கு அப்படியே வந்துருங்க.